சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தான் இப்ப பேசு பொருளா இருக்கு. இது இவங்க 2 பேருக்குள்ள பர்சனல், இத பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தாவேகாவினர் தங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டுட்டு வர்றாங்க. ஆனா அதே தாவேகாவினர் ரூட் அப்படின்ற பிஆர் ஏஜென்சி மூலியமா சங்கீதா அவர்களுக்கு எதிராக ஒரு வன்ம பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இவ்வளவு சொல்றையே, இதுக்கெல்லாம் என்னடா உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சாரத்துக்காக சம்பந்தப்பட்ட கம்பெனியை சேர்ந்த நபர் பேசுற போன் காலை நீங்க இப்ப கேளுங்க. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. வி ஹேவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அடக்க வச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டுதான் இருக்காங்க. கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். ஸ்பீடப் பண்ணி உங்க டீம்டையும் உங்க இன்ஃப்ளூயன்சர் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் ஹைப்பர் லோக்கல் ஸ்டேஜஸ்லயே போஸ்ட் பண்ண போறேன். ஓகே, பார்த்து பண்ணுங்க. இல்ல அது சீட்டை தான் பேச முடியும். we are looking at it. நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே. அந்த பிஆர் டீம் சொன்ன மாதிரியே ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட்ல பல பேர் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதையும் வீடியோ போடுறதையும் நீங்களே பார்த்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 25 ரூபான்ற மேனைக்கு காசும் கொடுத்துட்டு வர்றாங்க. இது அவங்களோட பர்சனல் பிரச்சனை, இதுக்குள்ள யாரும் பேசாதீங்கன்னு சொல்ற தாவேகாவினர் ஒருத்தரை பத்தி மட்டும் தப்பா பேசுறது எப்படி சரியா இருக்கும்?